வணக்கம். அன்பார்ந்த சுபிக்ஷா டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயமஸ் சந்திரமௌலியின் பதிவு. 2026 புத்தாண்டு பிறக்கிறது. இந்த புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படியெல்லாம் பிறக்கும்? கன்னி லக்னத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தில் ரிஷப ராசியில் பிறக்கிற இந்த புத்தாண்டு நம்மளுடைய ராசிக்கு எப்படியெல்லாம் பலன் தரப்போகுது என்பதை வரிசையாக நம்ம பார்க்க இருக்கிறோம். 2026 புத்தாண்டு பலன் சிம்மத்திற்கு பார்க்க இருக்கோம். இந்த ஆண்டு பிறக்கக்கூடிய லக்னம் கன்னி லக்னம், நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம், ரிஷப ராசி. அப்படிப்பட்ட இந்த ஆண்டினுடைய மகத்துவம் சூரியன் கிட்ட தான் இருக்கு. அந்த சூரியனை அதிபதியாக வச்சிருக்கிற ராசி தான் நம்ம ராசி. அப்ப நமக்குன்னு ஒரு நல்ல ஒரு திருப்பு முனையை தரக்கூடிய ஆண்டாக இருக்கிறது. என்னதான் நமக்கு அஷ்டமச்சனை நடந்துகிட்டு இருக்கு, கஷ்டங்கள் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாலும் கூட சனியினுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ நடக்கலை அப்படின்னா சனியை பற்றி பயப்பட வேண்டியது இல்லை. ரெண்டாவது, இப்ப 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு நமக்கு மிகப்பெரிய நன்மையை தருகிறார். அதாவது எல்லாத்துலேயுமே வெற்றி அப்படிங்கிறது வேணும். எடுத்த காரியம் பலிக்கணும், எடுத்த முயற்சிகளில் ஜெயிக்கணும். அதுக்குண்டான பலத்தை தரக்கூடியவராக குரு இருக்கிறார். நம்ம ராசியில் இருக்கக்கூடிய கேதுவும் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும் கூட நமக்கு சில பிரச்சனைகள் தருவாங்களான்னு ஒரு பயம் இருக்கு இல்லையா, அதை தவிர்த்திடலாம். காரணம் என்ன அப்படின்னா, அவங்க சொந்த நட்சத்திரத்துக்கு வரப்போறாங்க. ராகு ராகுனுடைய சதய நட்சத்திரத்திலையும் கேது மக நட்சத்திரத்திலையும் வரப்போறாங்க. அதனுடைய தன்மை என்ன செய்யும் அப்படின்னா, பொருள் சார்ந்த நன்மைகளை கொடுக்கும், வேலைக்கு சப்போர்ட் பண்ணும், வேலையில அங்கீகாரத்தை பெருக்கும், தொழில் பலத்தை உண்டாக்கும். இப்ப வேலையே இல்லை, வேலை தடைகள் அதையெல்லாம் நீக்கிடும். அதே மாதிரி பொருளாதார தடைகளை நீக்கிடும். இதெல்லாம் ஜூன் மாதம் வரைக்கும் நம்ம கணக்கெடுத்துட்டிங்கன்னா, இந்த சனியினுடைய போக்கு, சனி திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன தடைகள் இருந்துகிட்டு இருக்கும். எடுத்ததெல்லாம் நஷ்டமாகுது, கஷ்டமா இருக்கு, உழைப்பு அதிகமா இருக்கு, ஊதியம் கம்மியா இருக்கு, இதெல்லாம் சனியினுடைய தாக்கம்தான். பட் சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பிப்ரவரி மார்ச்சுக்கு அப்புறம் நீங்க எப்படி இருப்பீங்கன்னா, ஏதோ ஒரு விடிவு காலம், அந்த கஷ்டத்துக்கு தீர்வு கிடைச்சிருது. ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சது அப்படின்னா அந்த பிரச்சனையை பற்றி நினைக்க வேண்டியதில்லை. அதுபோக ஜூனுக்கு பிறகு நமக்கு 12ஆம் வீட்டுக்கு குரு வந்துடுவார், விரய குருவாக இருப்பார். இந்த 8ஆம் இடத்துல இருக்கிற சனியும் 12ஆம் இடத்துல இருக்கிற குருவும் ஒரு கனெக்ஷனுக்கு ஆளாகிறாங்க. அது ஜூனுக்கு அப்புறம் எடுக்கும்போது அது சனி குரு காம்பினேஷன் அப்படின்னு எடுக்கும் பொழுது உற்பத்தி முதலீடு இதுல அதிகமா அகலக்கால் வைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். இல்லை, நான் ஒரு உழைப்புல இருக்கேன், ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன், அந்த வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோன்னு பயமா இருக்கு, அதை பற்றி கவலையே பட வேண்டியதில்லை. ஏன்னா வேலையில பிரச்சனையே பண்ணாது, நாம செய்யற உழைப்புக்கு பங்கமே பண்ணாது, நமக்கு வேலையில அதிகமான கூடுதல் ஒர்க்க தருமா ஒழிய வேலை இல்லைங்கிற விஷயத்தை ஏற்படுத்தாது. அதே நேரத்தில் ஆரோக்கியத்தை பாதுகாக்கணும். கேஸ் ட்ரபிள் சம்மந்தப்பட்டது, அடிவயிறு சம்மந்தப்பட்டது, அதாவது நமக்கு ஏற்படக்கூடிய வெயிட் பேலன்ஸ் இல்லாமல் இருக்கிறது. அதாவது இப்போ கொழுப்பு சத்து, சுகர் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கண்ட்ரோலாக பார்த்துக்கணும். அடுத்தடுத்த 8ஆம் இடம் 12ஆம் இடம் வலுத்துச்சுன்னா அடுத்தடுத்த ஒரு ஒரு பாதிப்புக்கு உள்ளாகும். ஒரு நோய்ங்கிறது ஒரு ஆப்ரேஷன் வரைக்கும் போகிறதுக்கு காரணம் தான் இந்த 8ஆம் இடம் 12ஆம். அதனால் அதில் நோய்வாய்ப்பட்டவர்கள் கவனம் செலுத்தணும், கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க கவனம் செலுத்தணும், அதிகப்படுத்திக்க கூடாது. ஆனால் ஜூன் மாதத்துக்கு முன்னால் சில ஆதாயங்கள் கிடைக்கிறத பயன்படுத்தி
இதையெல்லாம் செட்ரைட் பண்ணிட்டு அதுக்கு மேலே நம்ம கடனை வாங்காமல் இருக்கணுங்கிற மாதிரி நீங்கள் முடிவுக்கு வந்துடும். அந்த மாதிரி வரும்போது ஒரே இடத்துல நம்ம செய்கிற வேலையை செஞ்சிட்டு இருப்போம் அப்படின்ற கான்செப்ட் எடுக்கும்போது உங்களுக்கு பாதிக்கவே செய்யாது. உழைப்புக்கு பக்கபலமாக இருப்பவர் தான் சனி. அந்த சனியினுடைய நட்சத்திரத்திலேயே குருவும் வரக்கூடிய காலம். அதனால நிச்சயமா இது ஒரு விபரீதமாக ஒரு ராஜயோகத்தையே கொடுக்கும். அதாவது கெட்டது நடக்காம நல்லது நடந்தாலே அது யோகம்தான். கெட்டது நடந்துருமோ அப்படின்ற பயத்துல இருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு நல்லது நடந்தாலே அது யோகம். ஸோ அந்த வகையில் நமக்கு சனி திசையோ குரு திசையோ இருக்கவங்க கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே மாதிரி ராகு திசை நடக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு வேலையாகட்டும் மற்றும் உணவு சார்ந்த, உடை சார்ந்த, இது மாதிரி உற்பத்தி தொழில் சார்ந்த, மருத்துவம் சார்ந்த பணிகளெல்லாம் நல்லா செட் ஆகும். அதனுடைய தாக்கம் நல்லா இருக்கும். நம்ம ராசியில் இருக்கிற கேது தன்னுடைய கேது நட்சத்திரத்துக்கே மகத்துக்கு வந்துடுவார். அதனால என்னன்னா ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். வழிபாடுகள், மனமுருகி பிரார்த்தனைகள் இதெல்லாம் பண்றதுக்கான ஒரு அற்புதம் கிடைக்கும். ஞானம் கிடைக்கும். அந்த ஞானம் கிடைக்கும் பொழுது இந்த கஷ்ட நஷ்டங்களை தாங்கி கொள்ளக்கூடிய பக்குவமும் கிடைக்கும். அதற்காக நமக்கு சனி திசை நடக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. மற்றவங்களுக்கெல்லாம் 8ல் இருக்கிற சனியே தான் நம்மளை பாதிக்குதுங்கிற கான்செப்டை மறந்துடுங்க. அது மாதிரி ஒன்றும் செய்யாது. அதே மாதிரி குரு 12ல் இருந்தாலும் கூட அது உழைப்பை கெடுக்காது. ஆனால் முதலீடு ஸ்தானம்னு வரும்பொழுது, உற்பத்தி சார்ந்த தொழில்னு வரும்போது அகலக்கால் வச்சு அதிக முதலீடுகளை தவிர்க்கணும். ஏனென்றால் செலவுகளில் பல வகை இருக்கு. கண்ணை மூடிட்டு முதலீடு பண்ணிட்டு பெரிய லெவலில் பட்ஜெட் போடுறதுங்கிறது நமக்கு ரிஸ்க்கு. பிஃபோர் ஜூன் நீங்கள் செய்யக்கூடிய திட்டங்களை நல்லா செயல்படுத்துங்க. அந்த பிஃபோர் ஜூன் சுப காரியங்களை நடத்திக்கோங்க. திருமண காரியங்கள், குழந்தை பிறப்புகள், குடும்ப ஒன்றிணைப்பு. குடும்பம் அப்படின்னா கூட பிறந்தவங்க, பெற்றோர்கள் எல்லாருமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயங்களை எடுத்து செய்யும்போது நல்லா இருக்கும். பிஃபோர் ஜூன் இதெல்லாம் கரெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் பார்க்கும்போது இந்த ஜூனுக்கு அப்புறம் வெளிநாடு வேலையாகட்டும், நம்ம ஏற்கனவே போயிட்டு இருக்கிற ஒர்க்கை மட்டும் மெயின்டைன் பண்ணுங்க. அதை மாற்றம் பண்ணி நினைச்சாலும் தடை உண்டாகும். ராகு கேதுக்கள் நமக்கு பக்க பலமாக இருக்கிறது. வேலைக்கு சப்போர்ட் பண்ணும். ஆனால் உறவுகளில், கணவன் மனைவி உறவுல சின்ன விரிசல்கள் வரும்போது ரொம்ப ரொம்ப கேர் எடுத்துக்கும். உங்களுக்கு ராகு கேது திசைகள் நடந்தாலும் சரி, சனி திசைகள் நடந்தாலும் சரி, குரு திசைகள் நடந்தாலும் சரி, ரொம்பவுமே கவனம் ஏற்படணும். ஏனென்றால் வேலைக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுற ராகு மன வாழ்க்கைக்கு அதிருப்தியை தரக்கூடும் என்பதையும் மறந்து விட வேண்டாம். ஸோ ஒரு ஆவரேஜான ஒரு வருடமாக இந்த வருடம் திகழும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.